வரும் 23ஆம் தேதி காலை முதல் மத்திய வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் 22ஆம் தேதிக்கு முன்னதாகவே கடலிலிருந்து மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மே 23 அதேபோல 24 ஆகிய தேதிகளில் மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் மிகவும் கடல் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் எனவும், இந்த நேரத்தில் கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள்ளாக கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும், இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே 24ஆம் தேதி காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும், அதன் பிறகாக 24, 25 ஆகிய தேதிகளில் வடக்கு ஒடிசா மற்றும் கங்கை நதி மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கு பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், மேலும் 23ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு கிலோமீட்டர் 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்றும், 24ஆம் தேதியும் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் கூட காற்று வீசக்கூடும் என்றும், எனவே 23ஆம் தேதிக்கு முன்னதாக மத்திய வங்கக்கடல் மற்றும் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் திரும்ப வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு மே 23, 24 ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும், கடலுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் முன்னதாகவே வர வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.